பொறுமை, சகிப்புத்தன்மை, பக்குவம் இது எல்லாமே நிறைஞ்சிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குல்ல. முடிஞ்ச வரைக்குமே பொறுத்து தான் போறீங்க. எல்லாருமே வேணும்னு ஒரு அரவணைப்பு கொடுத்து தான் போறீங்க. ஆனா தொடர்ந்து உங்களை சீண்டிகிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லலாங்க. உறவே வேண்டாம், யாருடைய தெய்வம் வேண்டாம்னு நீங்க ஒதுங்கி நின்னாலுமே இந்த நேரம் பாதிப்புங்கிறது கொடுக்கக்கூடிய அமைப்பு அதிகம்தான். லேசில் கோபம் வராதுதான். ரொம்ப மென்மையானவங்க, நாகரிகமானவங்க, எதையுமே உழைச்சுதான் சம்பாதிக்கணுங்கிற ஒரு எண்ணத்துக்கு இருக்கக்கூடியவங்க இந்த மகர ராசிக்காரங்க. தன்னுடைய தானும் சேர்ந்து தன்னுடைய குடும்பத்தையும் சேர்ந்து முன்னுக்கு கொண்டு வரக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க தாங்க. எதையுமே எடுத்தவங்க செய்ய மாட்டாங்க. ஒரு பிளான் பண்ணி ஒரு பர்ஃபெக்டா வேலையை செஞ்சு முடிக்கக்கூடியங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த நேரத்துல ரெட்டையான ஒரு மனநிலைங்க. ஒரு நிலையில இல்ல மனசு பல குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு முடிவு எடுத்துட்டா அது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ரொம்ப யோசிச்சு தான் முடிவெடுக்கிறீங்க. ஆனாலுமே இந்த நேரம் நிறைய பாதிப்பு சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது. யாரையும் நம்ப முடியாத சூழ்நிலை. அப்படியுமே நம்பிக்கை வச்சிருக்கக்கூடியவங்க கூட இந்த நேரம் உங்களுக்கு பாதிப்பு தான் தராங்களே தவிர ஒரு நல்ல நிலைமைங்கிறது வந்த பாடு இல்லை. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு கொஞ்சம் பொறுமை தேவைன்னு சொல்லலாங்க. லட்சம் என்னவோ சிறப்பாக தான் இருக்குது. எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக தான் செய்றீங்க. ஆனால் ஒன்று எதை செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமை வேணும். நாலா பக்கமும் விசாரிச்ச பின்னாடி நீங்கள் செய்ய பாருங்க. மற்றபடி இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான பலன் தான். அதுவுமே இந்த காலகட்டங்களில் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்யக்கூடிய நபரா அது யாரா இருக்கும் அப்படிதான் பலரும் யோசிக்கக்கூடியங்களா இருக்குங்க. பெரும்பாலும் அதை நபர்னு சொல்ல முடியாதுங்க. கிரகத்தோட அமைப்பு இந்த நேரம் உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய அமைப்பு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கிரகங்களோட அமைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நீங்கள் கவனம் கொடுத்தாங்கடி ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படி பார்க்குறப்ப மகர ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது, எந்த விஷயம் சாதகம், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும், இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மகர ராசி அன்றர்களுக்கு இந்த நேரம் பாதிப்பு தரக்கூடிய அந்த விஷயம் அதில் முதல்ல நீங்க கவனம் கொடுத்தீங்கன்னா போதுங்க. மற்றது எல்லாமே உங்களுக்கு சிறப்பு தான். என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானோட அமைப்பு. பெரும்பாலும் இந்த நேரம் நீங்கள் ஒரு பக்கம் பண வருமானத்தை கொண்டு வரணும்னு நினைச்சா கூட பணம் பற்றாக்குறை கொடுக்குங்க. குடும்பத்தில் கருத்து வேறுபாடு வரும், பேச்சு தடங்கள், ஒரு கசப்பான வார்த்தை பேசுகிற மாதிரியான விஷயம் எல்லாமே இந்த நேரம் உண்டாகும். அதனால பேச்சு அதில் கவனம் பாருங்க. வருமானம் சொத்து சேர்க்கறத பொறுத்த வரைக்குமே பாதிப்பு இல்லைனாலுமே நீங்கள் ஒரு பக்கம் வருமானம் கொண்டு வந்தீங்கன்னா செலவு கொஞ்சம் பின்னாடியே இருக்கும். குடும்ப உறுப்பினர்கிட்ட கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்குங்க. நீங்கள் சாதாரணமாக இருந்தால் கூட, சாதாரண பேசுகிற வார்த்தை கூட குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் பிரச்சனை பிரிவு தர மாதிரி தான் இருக்கும். அதனால பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்க பாருங்க. எவ்வளோ விஷயம் நீங்கள் பொறுத்து தான் போறீங்க. மகர ராசி என்றவர்கள் இந்த விஷயத்தில் குறைய சொல்ல முடியாது. குடும்ப வாழ்க்கை, குடும்ப உறுப்பினருக்காக நிறைய விஷயங்கள் தியாகம் செஞ்சிருப்பீங்க. உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்தது கிடையாதுங்க. மற்றவங்களுக்காக தான் நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க. ஒரு தியாகி மாதிரி இந்த நேரத்தில் நீங்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்கீங்க. ஆனாலுமே குடும்ப வாழ்க்கையில் உங்களை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்கிறாங்களோ ஒரு வருத்தம் இந்த நேரம் இல்லாமல் இருக்காது. வரக்கூடிய நாட்களில் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக மாறக்கூடிய நேரம் தான். ஆனால் இந்த சூழ்நிலையில் கொஞ்சம் நீங்கள் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும். பேச்சு வண்ண குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடுமையாக கோபமாக பேசக்கூடிய வார்த்தையை தவிர்க்கிறது நல்லது. உடல் நலத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் உடல் நலத்திலையும் கவனம் கொடுக்கணும். சில நேரம் சின்ன சின்ன காயம் ஏற்படுறது, உடலில் ஏதாவது ஒரு பதட்டமான உணர்வு, இந்த ப்ரெஷர் சம்மந்தப்பட்ட பாதிப்பு எல்லாமே இந்த நேரம் இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்குமே யோகா, தியானம் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே செய்ய பாருங்க. உங்கள் மனசுக்கு எந்த விஷயம் பிடிக்குமோ அந்த விஷயத்தை செஞ்சுட்டு வரது நல்லது. பெரும்பாலும் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த பாட்டு கேட்கறது, பாட்டு பாடுறதுன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயமா இருக்கும். நீங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்ய பாருங்க. ஆலய வழிபாடு அடிக்கடி செய்யறது நல்லது. இஷ்டமான கோவிலுக்கு போய் ஒரு 10 நிமிடம் நீங்கள் கண்ண மூடி ஒரு தியான நிலையில் இருந்துட்டு வர பாருங்க. நிச்சயம் நல்ல பலன் தரக்கூடிய அமைப்பாக தான் இந்த காலகட்டங்களில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி கடன் நீங்கள் கூடிய நேரம் தான். ஒரு பக்கம் வருமானம் வருது, ஒரு பக்கம் செலவு வருதுனாலுமே இந்த நேரம் கடன் பிரச்சனை குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடன் நீங்கும். குரு பகவானுடைய அனுகிரகம் இருக்கிறதால கடனை கட்டி முடிக்கிறதுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. கடன் சுமையிலிருந்து மெல்ல மெல்ல விடுபடக்கூடிய நேரம் இந்த நேரம் தான். குருவோட நல்லவர்கள் இருக்கிறதால நோய் வர்ற மாதிரி வந்து குணமாகும். நோய் தொல்லையோட தாக்கம் குறையும். எதிரி தொல்லை குறையும். எதிரியை விட உங்களுக்கு இந்த நேரம் பலம் அதிகமாக இருக்குதுங்க. யாரையா இருந்தாலும் வெற்றி கொள்வீங்க. குருவோட ஆசை இருக்கிறதால எவ்வளவு பெரிய சவாலாக இருந்தாலும் அது வெல்லக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டங்களில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த எதிர்மறை சிந்தனை விட்டால் போதுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சிந்தனை சிறப்பாக வச்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்கக்கூடிய அமைப்பாக தான் இந்த காலகட்டங்களில் அமைஞ்சிருக்குது.
திருமண வாழ்க்கை, இந்த காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் மனசோர்வா இருக்கும். என்னடா வாழ்க்கைங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால கொஞ்சத்த நேரம் எதுலையுமே ஒரு ஆர்வத்தை கொண்டு வர பாருங்க. உடல் நலத்துல கவனம் கொடுக்க பாருங்க. யாரை பத்தி யோசிக்க வேண்டாம். சுத்தி இருக்கக்கூடியவங்க இந்த நேரம் தேவையில்லாம உங்களை அவமானப்படுத்துறது, ஒரு வஞ்சனையா இருக்கிறது எல்லாமே செய்வாங்க. அதனால அந்த வகையில கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டா போதும். மத்தவங்க கிட்ட அதிக நெருக்கம் காட்டுறது வேண்டாம். உங்க குடும்ப வாழ்க்கை, தொழில் வாழ்க்கையில இந்த நேரம் கவனம் செலுத்தினீங்கன்னா ஒரு சந்தோஷமான சூழ்நிலை தான். மகிழ்ச்சி உண்டு பண்ணக்கூடிய நேரம் தான். சிறப்பான பலன் கிடைக்கும். இந்த விரக்தி இல்லாத மனப்பான்மை மட்டும் வச்சிருக்க பாருங்க. அற்புதமான இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தந்தை வழியில நல்ல ஆதரவு கிடைக்குங்க. இதுக்கு முன்னாடி எல்லாமே மகர ராசி அன்றவருக்கு இந்த சொந்த பந்த வகையில ஒரு ஆறுதலான ஒரு விஷயம் இருக்காது. தாய் வழி உறவா இருக்கட்டும், தந்தை வழி உறவா இருக்கட்டும், இருக்கிறது ஒண்ணு, இல்லாம இருக்கிறது ஒண்ணு மாதிரி தான் இருந்திருப்பீங்க. ஆனா இந்த நேரம் தந்தை வழி ரீதியா ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசு சம்பந்தப்பட்ட முயற்சி செஞ்சீங்கன்னா, அரசு பதவி, அரசு உதவி, அரசு வேலை இப்படி நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான். அந்த வகையில உங்களுக்கு ராஜயோகம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. தந்தை மகனுக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும். கொஞ்சம் கருத்து வேறுபாடு வருதான், ஆனா பாதிப்பு தராது. இருந்தாலும் நீங்க கூடிய வாய்ப்பு. தந்தையோட சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம், இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் கொடுக்க பாருங்க. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. மற்றபடி மகர ராசி அன்றவர்களுக்கு இந்த காலகட்டம் பல அற்புதங்கள் நடக்கக்கூடிய நேரம் தாங்க. இந்த நேரம் புத்தி கூர்மை தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எதை எப்படி செய்யணுங்கிற ஒரு ஒரு புத்திசாலித்தனம் உங்களுக்கு இயல்பிலே உண்டுதான். ஆனா தொலைநோக்கு பார்வையோட எதையும் பார்க்க பாருங்க. இப்போதைக்கு இதுதான் வேணுங்கிறத விட இனி வரக்கூடிய நாட்களுக்கு எது சிறப்பா இருக்குன்னு யோசிச்சு செயல்பட்டீங்கன்னா நேரம் சிறப்பா இருக்குது. வேலை வியாபாரத்துல திறமையை வெளிப்படுத்துங்க. பெரிய பெரிய பிரச்சனை எல்லாமே இல்லைங்க இந்த நேரம். அது எதுவா இருந்தாலும் ஒரு நொடியில தீர்த்து காட்டிடுவீங்க. ஏன்னா இந்த நேரம் உங்களுக்கு திறமை சிறப்பா இருக்குது. எங்க போனாலும் பாராட்டு கிடைக்கும், முன்னேற்றம் கிடைக்கும். குடும்பத்துல கொஞ்சம் பேச்சுவார்த்தை தவிர்த்துட்டா போதும், எதுவா இருந்தாலும் சரியாகும். உடல் ஆரோக்கியத்துல கவனம் கொடுங்க. குழந்தைகளோட நலன்ல கவனம் கொடுங்க. கண்டிப்பா அந்த நேரம் சிறப்பா இருக்குது. மன நிம்மதி ஏற்படக்கூடிய நேரமா தான் இந்த நேரம் மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாங்க. நிறைய பேர் மனசுல நிறைய ஆசை இருக்குங்க, நிறைய திட்டம் இருக்கும். அந்த திட்டத்தை எல்லாமே செயல்படுத்தலாமா, அது வெற்றி கொடுக்குமா, இப்படிதான் குழம்பிருப்பீங்க. நீங்க எடுக்கிற முயற்சியில கொஞ்சம் இந்த நேரம் கவனம் கொடுத்தீங்கன்னா, தொய்வில்லாம நீங்க கவனம் செலுத்திட்டு இருந்தீங்கன்னா வெற்றி காத்திருக்குது. பண வரவு எதிர்பார்க்குறபடி இருக்கும். மத்தவங்க இந்த நேரம் உங்க பேச்சு சரியா புரிஞ்சுவாங்களான்னு பார்த்தா கிடையாது. அதை மட்டும் நீங்க கவனமா இருங்க. எந்த காரியமா இருந்தாலும் கொஞ்சம் ஆரம்பத்துல தடையா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா சாதிக்கக்கூடிய நேரம். பெரும்பாலும் உங்களுக்கு இந்த நேரம் வீட்டுல தங்குறதுக்கு வாய்ப்பு இருக்காது. பயணம் அதிகமா இருக்கும். வீட்டை விட்டு வெளியில் தங்குற மாதிரி தான் இருக்கும். தொழில் வியாபாரத்துல இருந்து சிக்கல் நீங்குது, முன்னேற்றம் உண்டாகும். நிறைய வாய்ப்பு வருங்க. ஆனா அதை ஏத்துக்கிறது தான் மனசு குழம்பு இந்த நேரம். ஏன்னா அதிகப்படியான ப்ரெஷர் இருக்கிறதால அந்த வேலையை சரியா செய்ய முடியுமாங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். ஆனாலுமே இந்த நேரம் உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்ய பாருங்க. வியாபார ரீதியா இருந்த பல சிக்கல் நீங்குது. தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்குது. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க விருப்பப்பட்ட பொருள், ஆசைப்பட்ட விஷயம் எல்லாமே செய்ய போறீங்க. திருமண முயற்சியா இருந்தா அது சாதகமா முடியும். பெண்களா இருக்கக்கூடிய மகர ராசி அன்றவர்களுக்கு ஒரு துணிச்சல் உண்டாகுங்க. வர்றதை மட்டும் பார்த்துக்கலாங்கிற ஒரு துணிச்சலோட இருப்பீங்க. இந்த நேரம் சிறப்பா இருக்குது. நிறைய பேர் சுய தொழில் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. அவங்களுக்குமே இனி வரக்கூடிய நாட்கள் சிறப்பா அமையும். எந்த துறையை சார்ந்திருக்கக்கூடிய பெண்களா இருந்தாலும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குது. என்ன கொஞ்சம் தொழில் சம்பந்தமா நெருக்கடி வர மாதிரி தான் இருக்கும். கவனம் கொடுத்தீங்கன்னா பாதிப்பு இல்லை. அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க, அதே மாதிரி கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே சிறப்பா இருக்குது. வாக்குவாதத்தை மட்டும் தவிர்த்துக்குங்க. எங்க போனாலும் பேச்சுல கவனமா இருந்துக்குங்க. உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்துல தலையிடுறது வேண்டாங்க. எதுலையுமே உங்களை நீங்க முன்னிலைப்படுத்திக்கிறது வேண்டாம். அதாவது வெளி வட்டாரங்கள்ல, பேச்சுவார்த்தையில, ஒரு பொது இடங்கள்ல இந்த விஷயத்தை மட்டும் கடைபிடிக்க பாருங்க. மற்றபடி சிறப்பா இருக்குது. மாணவர்களுக்கு அற்புதமான நேரம். ஒரு வேகம் விவேகம் சிறப்பா இருக்கிறதால இந்த நேரம் உங்களுக்கு கல்வி நிலையில நல்ல மாற்றம் தான். எந்த துறையை சார்ந்து படிக்கக்கூடியவங்களா இருந்தாலும் வெற்றி காத்திருக்குது. தொடர்ந்து விடாமுயற்சியோடு இருக்க பாருங்க. இது சாதிக்கக்கூடிய நேரம் தான். பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா எப்படிப்பட்ட பலனை மகர ராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்களில் பெற போறீங்கன்னா, உத்திராடம் 2, 3, 4 பாதங்களை விடவங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான நேரம் தாங்க. உங்களுடைய ஆசை உங்களுக்கு துணையா இருக்கிறதால முன்னோர் வழிபாட்டை மறக்காம கடைபிடிக்க பாருங்க. நம்பிக்கையோட நீங்க எந்த விஷயம் செஞ்சாலும் அது சிறப்பான பலன் தாங்க. அதனால நேர்மறையான சிந்தனை, நேர்மறையான செயல்கள் எல்லாமே செய்ய பாருங்க. சிறப்பா இருக்குது. பதட்டப்பட வேண்டாம். நிதானமா பொறுமையா, உங்களை விட தைரியசாலி, உங்களை விட பலசாலி யாருமே இல்லை. இதை நீங்க உணர்ந்து செயல்பட்டா போதும் சிறப்பா இருக்குது. சின்ன சின்ன விரைய செலவு, சின்ன சின்ன சங்கடம் வரும். ஆனா அதை பார்த்து மனசு கலங்க வேண்டாம். உங்களுக்கு இது நேரம் சிறப்பா தான் இருக்குது. திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப நாளா இருந்த மனசுல வாட்டிட்டு இருந்த பல பிரச்சனை நீங்குது. கடன் பிரச்சனை தீருது. தொழில் வியாபாரத்துல லாபம் கிடைக்கக்கூடிய நேரம் தான். வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சி, வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்க நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே சிறப்பு தான். நிறைய இட சம்பந்தப்பட்ட ஒப்பந்தம் கையெழுத்தாகும். இந்த நேரம் தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்குது. நல்ல லாபம் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையிலும் பாதிப்பு இல்லை. குழந்தைகளுடைய நிலையில நல்ல மாற்றம் தான். அவிட்டம் 1, 2 பாதங்களை உடையவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரங்க.
உங்களை நம்பி எந்த வேலையாக இருந்தாலும் ஒப்படைக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது. அதை திறமையாக செஞ்சு முடிப்பீங்க. உடல்ல இருந்த சோர்வு, மனசுல இருந்த குழப்பம் நீங்குது. உங்கள் தோட்டத்தில் பொலிவு உண்டாகும். இந்த நேரம் யாருக்கிட்டையும் பகை பாராட்டுறது வேண்டாம். உங்ககிட்ட பகையாக இருந்தால் கூட அதை நீங்கள் மறந்துட்டு உங்கள் வேலையில் கவனம் செலுத்த பாருங்கள். மற்றவங்க நிலையில் கவனம் செலுத்துறது வேண்டாம். அது இன்னும் தான் குழப்பத்தை பதட்டத்தை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்க பாருங்கள். நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முன்னோர் வழிபாடு செய்கிறதும் குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது. இந்த சனிக்கிழமை நாட்களில் ஆஞ்சநேய பெருமானை தொடர்ந்து வழிபாடு செய்ய பாருங்க. காரிய தடை நீங்கி நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரமா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் பரிகாரமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. நன்றி நண்பர்களே.